மதுரையில் வங்கி கடன் தொகையை செலுத்தாத நிறுவன சொத்துக்களை ஏலம் விட்டதில் முறைகேடு நடைபெற்றது தொடர்பாக கடன் வசூல் தீர்ப்பாய அதிகாரி உள்ளிட்ட 5 பேருக்கு தலா 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் மணல் அள்ள அனுமதித்ததை எதிர்த்து தாக்கலான வழக்கில் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பாபநாசம் அருகே எடக்குடி சாமிதுரை என்பவர் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் எடக்குடியின் ஒரு புறம் கொள்ளிடம் ஆறு, மறுபுறம் மன்னியாறு உள்ளது. கொள்ளிடம் ஆற்றில் உயரமான மணல்மேடு பகுதியில் மணல் அள்ள ஒருவருக்கு கனிம வளத்துறை அனுமதி அளித்துள்ளது. வெள்ளப்பெருக்கிலிருந்து 40 கிராமங்களை இயற்கை அரணாக மணல்மேடு பாதுகாக்கிறது. 1987 மற்றும் 2004, 2005 ஆண்டுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது 4 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மணல்மேட்டில் தஞ்சமடைந்தனர். இது வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தெரியும். மணல் அள்ளுவதன் மூலம் அரசு மற்றும் கோவில் நிலத்தில் நிலச்சரிவு ஏற்படும். மணல்மேடு நிலத்தின் இயற்கை வளம் அழியும். கிராமங்களுக்குள் ஆற்று வெள்ளம் புகுந்துவிடும். வெள்ளத்தின் போது கிராம மக்களை பாதுகாக்க இடமில்லாமல் போகும். மணல் மேட்டை பாதுகாக்க ஏற்கனவே கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மணல் அள்ள தடை விதிக்க வேண்டும், அனுமதித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். சார்பதிவாளரால் மறுக்கப்பட்டு நீதிமன்ற உத்தரவு பெற்று வரும் பத்திரங்களை தற்காலிக எண் அடிப்படையில் பதிவு செய்ய புதிய நடைமுறைகளை பதிவுத்துறை பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளோரம்பினிகால் அல்லது நைட்ரோபியூரான் என்ற மருந்தை செலுத்த மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் தடை விதித்துள்ளது. இது குறித்து அனைத்து மாநில மருந்து கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரிய தலைமை இயக்குனர் ராஜீவ் சிங் ரகுவன்ஷி சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் உணவுக்காக வளர்க்கப்படும் கோழிகள் மற்றும் கால்நடைகளுக்கு ஊட்டச்சத்து அளிப்பதற்காக குளோரம்பினிகால் அல்லது நைட்ரோபியூரான் என்ற மருந்து செலுத்தப்படுகிறது. இவற்றை சாப்பிடுவோருக்கு இம்மருந்துகள் பெரும் ஆபத்தை ஏற்படுத்துவது பல்வேறு ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக அந்த மருந்து செலுத்தப்பட்ட இறைச்சியை உண்பதன் வாயிலாக மனிதர்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் தடைப்படும். அதை கருத்தில் வைத்து அந்த மருந்துகளை கால்நடை பண்ணைகளில் பயன்படுத்த வேண்டாம் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அந்த மருந்துகளை இறக்குமதி செய்யவும், உற்பத்தி செய்யவும், விற்பனை செய்யவும், பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இம்மருந்துகள் பயன்பாடு உள்ளதா என மாநில மருந்து கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எம்ஜிஆர் அணுகுமுறையை பின்பற்றி பாஜகவுடன் கூட்டணி வைத்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று அதிமுகவுக்கு சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மத்திய அரசுடன் நட்போடு பழகி தேர்தலில் கூட்டணி அமைத்தே அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் வென்றார். தஞ்சை லோக்சபா தொகுதி இடைத்தேர்தலில் இந்திரா போட்டியிட அதிமுக ஆதரவு கொடுக்காததால் காங்கிரசுடனான கூட்டணி முறிந்தது. அதன் பின் நடந்த லோக்சபா தேர்தலில் காங்கிரசுடன் திமுக கூட்டணி அமைத்து அந்த தேர்தலில் அதிமுகவுக்கு 2 இடங்கள் மட்டுமே கிடைத்தன. அதனால் இந்திரா மீண்டும் பிரதமரானதும் எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டது. அதன் பின் காங்கிரசுடன் இணக்கமான போக்கை கடைபிடித்து திமுகவை தனிமைப்படுத்தும் முயற்சியில் எம்ஜிஆர் ஈடுபட்டார். திருப்பத்தூர் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வேட்பாளரான அருணகிரிக்கு தானே வலியச் சென்று ஆதரவு கொடுத்தார். திமுக கூட்டணியை பிரிக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரசுக்கு பிரச்சாரம் செய்து வெற்றி பெற வைத்தார். இது அன்றைய அரசியலில் மிகப்பெரிய அளவில் அதிர்வுகளை ஏற்படுத்தியது. மத்திய அரசுடன் நல்ல நட்பும் உருவானது. கடந்த 1984 ஆண்டு எம்ஜிஆர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த போது இந்திரா காந்தி நேரில் வந்து பார்த்து அவர் வெளிநாட்டில் உயர்தர சிகிச்சை பெற வசதிகளை செய்து தந்தார். 1984 அதிமுக காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதிமுகவுக்கு நெருக்கடிகள் ஏற்பட்ட போது மத்திய அரசின் உதவிகள் பயன் தந்தன. எனவே ஒற்றுமையுடன் கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்ல பாஜகவுடன் இணைந்து பலமான கூட்டணி அமைத்து வரும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். எம்ஜிஆரை முதன்மைப்படுத்துங்கள். எம்ஜிஆர் ஜெயலலிதா விசுவாசிகளையும் திமுக எதிர்ப்பாளர்களையும் ஒற்றுமைப்படுத்துங்கள். பாஜக மற்றும் தோழமை கட்சிகளையும் இணைத்து 2026 பலமான வெற்றி கூட்டணி அமைத்து கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்றும் சைதை துரைசாமி கூறியுள்ளார்.
குஜராத்தின் ஜாம் நகரில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான போர் விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. ஜாகுவார் ரகத்தைச் சேர்ந்த அந்த போர் விமானத்தில் விமானப்படை வீரர்கள் வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்டு இருந்தபோது விபத்துக்குள்ளானதாக முதற்கட்ட தகவல்கள் கூறுகின்றன. பல்வேறு நாடுகளில் பொருட்களுக்கு பரஸ்பர வரி விதிப்பை அமல்படுத்திய அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் நடவடிக்கைக்கு உலக தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். காசா முனையில் பெரிய அளவிலான பகுதிகளை கைப்பற்றி இஸ்ரேலுடன் இணைத்துக் கொள்வதற்கான இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளுடனான இறுதிக்கட்ட போரின் போது மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக இலங்கை முன்னாள் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா உள்ளிட்ட 3 பாதுகாப்பு அதிகாரிகள் மீது பிரிட்டன் அரசு கடந்த மாதம் விதித்த பொருளாதார தடைக்கு எதிர்வினையாற்ற இலங்கை அரசு முடிவு செய்துள்ளது. அதற்கான பரிந்துரைகளை அளிக்க அமைச்சரவை குழு ஒன்றையும் அரசு அமைத்துள்ளது.